அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் எல்லாம் சம்மு கேட்டிருந்தீங்க. இப்போ 2020 நீட்டில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கலர் கோடை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்க. அதனால் அந்த ப்ராப்ளத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம டைம் சேவிங் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம பாட்டுக்கு ஒரு சிம்பிளாக முடிய வேண்டிய சம்மை வந்து அப்படியே பெருசாக போட்டுட்ருக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் கலர் கோடை பற்றி நடத்திட்டு அந்த 2020 நீட்டில் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு இப்போ வரோம். உங்களுக்கு தெரியும், என்ன தெரியும்? ரெசிஸ்டன்ஸ் கலர் கோடு பிபி ராய், பிபி ராய், கிரேட் பிரிட்டன். கிரேட் பிரிட்டனுக்கு முதல் எழுத்து போட்டு வேண்டியதான். கிரேட் பிரிட்டன், வெரி குட் வைஃப். இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பிபி ராய்லாம் அப்படியே வந்துருச்சு. இங்கே வேணுமா கிரேட்னு எழுதிக்கலாமே, தப்பு இல்லை. கிரேட் பிரிட்டன் சும்மா எழுதலாம், தப்பு இல்லை. கிரேட் பிரிட்டன், வெரி குட். இது நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஒய்ஃப், ரைட், ஒய்ஃப். ஓகே, இதில் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து 3 பி வருது. இதில் வந்து எத்தனை பி வருது? 3 பி வருது. 1 ஒரு பி, 2 இங்கே ஒரு பி வருது. அப்புறம் சரி அதை தான் விடுதுன்னு பார்த்தா க்ரீன் வந்து ஜி வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல வருது. இப்போ ஜீனா என்ன ஞாபகம் வரும்? க்ரீனு, கிரே. பீனா என்ன ஞாபகம் வரும்? பிளாக்கு, ப்ரௌனு, ப்ளூ. சரி, இதில் எது வந்து ப்ளூ, எது வந்து பிளாக்கு, எது ப்ரௌனுன்னு கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதை தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிளாக் அண்ட் ஒயிட். ஓகே, பிளாக் காலி ஆயிடுச்சா? மீதி இருக்கிறது யார்? ப்ரௌனும் ப்ளூ. அப்புறம் அதுவும் இல்லாமல் ஜி 2 ஜி இருக்குது. ஓகே, பிளாக் அண்ட் ஒயிட் அது எழுதிக்குவோம். பிளாக் அண்ட் ஒயிட், பிளாக் அண்ட் ஒயிட் அப்படி எழுதிக்க வேண்டியதான். பிளாக் அண்ட் ஒயிட். சரி, இங்கே இங்கே ஒரு பி இருக்குது, இங்கே ஒரு பி இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே நீங்கள் பிரச்சனை இல்லை. வீலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஆரில் முடிங்க. இப்போ உங்களுக்கு ஞாபகம் வரும், விப்ஜிஆர் என்ன கலர் வருது? விப்ஜிஆர். விப்ஜிஆரில் எங்கேயாவது ஜியில் வந்து கிரே வருமா? வரவே வராது, க்ரீன் தான் வரும். அப்போ இந்த ஜிஆர் கிரே அப்படி வச்சுக்க வேண்டியதான். ஓகேவா? விப்ஜிஆரில் எங்கேயாவது ப்ரௌன் வருமா? ப்ளூ தான் வரும். அப்போ இந்த பிஆர் ப்ரௌன். முடிஞ்சு போச்சு உங்களுக்கு கலரு. நம்ம அழகாக எழுத வேண்டியதான். இது என்னது? ரெட்டு, இது ஆரஞ்சு, இது எல்லோ, இது க்ரீன், இது ப்ளூ, இது வயலட். ஓகேவா? இப்போ 2 3 பி 2 ஜி எல்லாம் கன்ஃபியூஸ் கிளியர் ஆகிடுச்சா? சரி, பிளாக்குக்கு உங்களுக்கு என்ன தெரியணும்? 0. பிளாக் கலர் வந்தால் 0 போடணும். ப்ரௌன்னா 1, ரெட்டுன்னா 2, ஆரஞ்சுனா 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகே, நம்பர் போட்டாச்சு. இப்போ நம்ம கொஸ்டினுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன ரூல்னு பார்த்துருவோம். இப்படியும் ஒரு 4 கலர் கொடுத்துருவாங்க. அதில் 3 கலர் கரெக்டான கேப்பில் இருக்கும். 4வது கலர் மட்டும் கொஞ்சம் தள்ளி கேப்பில் இருக்கும். ஏன்னா அந்த 4வது கலருங்கிறது வேல்யூ இல்லை, டாலரன்ஸ். முன்ன பின்ன இருக்கலாம். ஏன்னா அவன் தயாரிக்கிறவன் குத்து மதிப்பாக சொல்ல முடியாதுல்ல. நீங்களே எக்ஸாம் எழுதிட்டு வந்தோன்னா உங்கள்கிட்ட மார்க் கேட்குறாங்க. என்ன சொல்லுவீங்க? ஒரு நீட்லேயே எழுதிட்டு வரீங்க, ஒரு 600 முன்ன பின்ன ஒரு 10 வரலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ என்ன அர்த்தம்? உங்களால் சரியாக சொல்ல முடியல. அப்போ 590 வரலாம், 610 வரலாம், 600 முன்ன பின்ன வரலாங்கிறாங்க. ஓகே, ரைட், அதுதான் அந்த டாலரன்ஸ். ஆனால் 600ங்கிறது அந்த வேல்யூ. ஆனால் முன்ன பின்ன 10 முன்ன பின்ன வரலாம் அப்படிங்கிறது தான் டாலரன்ஸ். ரைட், ஓகே. இப்போ பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கலர், மொதல் 3 கலரை பார்ப்போம். 4வது கலர் டாலரன்ஸ் அப்படியே பேசிக்குவோம். மொதல் கலருக்கு என்ன பண்ணுவீங்க? மொதல் கலர் என்ன கலரோ அந்த கலருக்குரிய நம்பரை அப்படியே எழுதிடணும். ஓகேங்களா? ரைட், மொதல் கலருக்கு ஃபஸ்ட்டு கலருக்கு அப்படியே அந்த நம்பரை எழுதிடணும். ஓகே, எந்த டவுட்டும் இல்லை. அடுத்து செகண்ட் கலர். செகண்ட் கலருக்கும் அதே மாதிரி தான். என்ன நம்பரோ அந்த நம்பரை அப்படியே எழுதிடணும். ஓகேங்களா? ரைட். தேர்டு கலருக்கு என்ன நம்பரோ அத்தனை 0 போடணும். இங்கே என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் 0, நம்பர் ஆஃப் 0 போடணும். நம்பரை பார்த்துங்க, அத்தனை 0 போட்டுங்க. ஃபஸ்ட்டு 2 கலர் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, அதுக்குரிய நம்பரை அப்படியே போட்டு போகிறீங்க. தேர்டு கலருக்கு மட்டும் நம்பரை பார்க்குறீங்க, அத்தனை 0 போட்டுறீங்க. அடுத்தது ஃபோர்த்து கலர். ஃபோர்த்து கலர் தான் என்னது? டாலரன்ஸ். அது கோல்டாக இருந்தால் அதுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க. கோல்டாக இருந்தால் +or-5%, சில்வராக இருந்தால் +or-10%. அதே மாதிரி நோ கலர்னால் 20%. நீங்கள் 4வது கலர் இல்லைன்னு நீங்கள் பாட்டு அசால்ட்டாக இருந்துடுறீங்க, +or-20%. அப்போ 5, 10, 20. ஓகே, இதை நாம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம சம்முக்கு போவோம். 2020 நீட்டில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க?
வேல்யூ கொடுத்தும் கலர் கோடு கேட்கலாம், கலர் கோடு கொடுத்தும் வேல்யூ கேட்கலாம். இப்போ கலர் கோடு கொடுத்துட்டு வேல்யூ கேட்குறாங்க. நம்ம என்ன சொன்னோம், ஃபஸ்ட்டு பேண்டுக்குள்ள கலருக்குரிய நம்பரை அப்படி எழுதணும். ஃபஸ்ட்டு பேண்டில் என்ன கலர் இருக்குது, எல்லோ. எல்லோவில் என்ன இருக்குது, 4. ஓகே 4. ஓகேவா. கொஸ்டின் பேப்பரில் கலர் அடிச்சிருக்க மாட்டாங்க, நாங்கள் நீங்கள் நல்லா கவனிக்கணுங்கிறதுக்காக கலர் அடிச்சிருக்கோம். ஓகே. அடுத்து ரெண்டாவது கலர் என்னது, வைலட். ரெண்டாவது கலருக்கு என்ன பண்ணணும், அப்படியே நம்பரை போடணும். செகண்ட் கலர் என்ன, வைலட். வைலட்டுக்கு என்ன, 7. ஓகே 7. அடுத்தது ப்ரௌன். ப்ரௌனுக்கு என்ன, 1. ஓகே. அப்போ எத்தனை ஜீரோ போடணும், ஒரு ஜீரோ போடணும், 1 போட்டுறக்கூடாது. மூணாவது கலருக்கு என்ன நம்பரோ அத்தனை ஜீரோ போடணும். ப்ரௌனுக்கு 1, அப்போ ஒரு ஜீரோ போடுங்க, ஒரு ஜீரோ. அடுத்தது கோல்டுக்கு டாரன்ஸ். இந்த நாலாவது கலர் கேப் தள்ளி இருக்கும், நம்ம கூட கொஞ்சம் பக்கமாக போட்ட மாதிரி இருக்குது. இந்த கேப்பு இந்த கேப்பு இந்த கேப்லாம் ஈவனாக இருக்கும், ஆனால் இதுலேருந்து இந்த கேப்பு கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸை மாற்றி இப்போ திருப்பி பிடிச்சிங்கன்னா இது 1 2 3 கலர் ஆயிரும். அதனால தான் அவன் கேப் கொடுத்துருக்கான். மூணாவது கலருக்கும் நாலாவது இந்த டாலரன்ஸ் கலருக்கும் கேப் அதிகமாக இருக்கும். அப்போ தான் இது டாலரன்ஸ்னு தெரிஞ்சுக்கிங்க. ரெசிஸ்டன்ஸை மாற்றி பிடிச்சிங்கன்னா குழப்பிடும், அதனால தான் அவன் கொடுத்துருக்கான். ரைட். கோல்டுக்கு எவ்வளவு, +or-5%. அவ்வளோதான், ஆன்சர் ஓவர். அப்போ எவ்வளோ ஓமு, 470, 470 ஓம், 5% டாலரன்ஸ். இதான் கொஸ்டின். ஓகே. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், இதே மாதிரி தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ பாருங்கள், 20 ஓம் கொடுத்துறாங்க. 20 ஓமுக்கு 20 ஓம். இதுக்கு கலர் பேண்ட் எப்படி இருக்கும், இந்த என்ன சொன்னாங்க நீட்டில் கலர் கோடு கொடுத்து ஓம் கேட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், 20 ஓமுக்கு கலர் கோடு எப்படி இருக்குன்னு கேட்குறேன். என்ன 3 கலர் இருக்குது, 4வது கலர் இல்லைங்கிறாரு, அது 20% வச்சுக்கலாம். 20 ஓமுக்கு எப்படி 3 கலர் வருது, இங்கே 2 நம்பர் தானே வருதுன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட் நம்பர் என்ன, 2. 2 கூடிய கலர் என்ன, ரெட்டு. ஓகே. ஃபஸ்ட்டு கலர் என்னது, ரெட்டு. அடுத்தது மூணாவது என்ன, 0. 0க்கு நேரம் யார் இருக்கா, பிளாக்கு. ஓகே, பிளாக் எழுதிக்கலாம். அடுத்தது மூணாவது பாருங்கள், என்ன நம்பரோ அத்தனை கலருக்கு ஈக்குவலாக வரணும். மூணாவது என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லைன்னா என்ன அர்த்தம், 0ன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம், அதுவும் பிளாக் தான். நீங்கள் இதே 0ன்னு இருந்துருந்ததுன்னா, மூணாவது கலர் 0ன்னு இருந்ததுன்னா என்ன பண்ணியிருப்பீங்க, ப்ரௌன்னு போட்டிருப்பீங்க. ஏன், மூணாவது கலருக்கு எத்தனை 0ன்னு பார்த்து போடணும். இப்போ மூணாவது கலர் 0னா எத்தனை 0, ஒரு 0. அப்போ ஒன்று யாருக்கு, ப்ரௌன். அப்போ ப்ரௌன்னு போட்டிருப்பீங்க. ஆனால் இங்கே மூணாவதே கொடுக்கல, அப்போ மூணாவது கலர் இல்லை, 0வே போடக்கூடாது. 0வே போடக்கூடாதுன்னா 0 என்ன அர்த்தம், 0 போடக்கூடாதுன்னு அர்த்தம். 1 0னா என்ன அர்த்தம், ஒரு 0 போடணுன்னு அர்த்தம். 0வே இல்லைன்னா அப்போ என்ன அர்த்தம், பிளாக் போடாத, ஒன்றுமே கிடையாது. நான் நல்லா சொல்லியிருக்கேன், தேர்டு கலரில் நம்பர் ஆஃப் 0 போடணும், அந்த கலருக்குரிய என்ன நம்பரோ அத்தனை 0 போடணுங்கிறான். ஆனால் அவன் என்ன சொல்லியிருக்கான், மூணாவது கலரே கொடுக்கலையே. ஒரு 0 கொடுத்துருந்தா என்ன பண்ணுவீங்க, சரி ஒரு 0வா, 1க்கு நேராக ப்ரௌன் போடுவீங்க. இப்போ மூணாவது நம்பரே இல்லையே, இல்லைன்னு என்ன, எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம், 0 தானே. அப்போ 0க்குரியது என்னது, பிளாக். இப்படி நீங்கள் கேட்கலாம். ஓகேவா. இப்போ எதுவும் நாலாவது இது சொல்லனால அது என்னவாக இருக்கலாம், நோ கலர் அப்படின்னு வச்சுக்கலாம். நோ கலர்னா என்ன, +or-25%. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது சிம்பிளான சம் தான். இன்னும் ஃபியூச்சரில் நம்ம ஹார்டான சம்லாம், ஹார்டெல்லாம் கிடையாது, ஈஸியான சம் தான், நம்ம அதெல்லாம் போட்டு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.